வணக்கம். பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பதிவு போட்டு வர்றோம். அந்த இடத்துல இன்று ஏற்கனவே பிரம்ம முகூர்த்தம் போட்டோம், அபிஜித் முகூர்த்தம் போட்டோம். இப்போ கோதுளி முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை 4 to 6, அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:15 to 12:15, கோதுளி முகூர்த்தம் மாலை 5 to 6. பிரம்ம முகூர்த்தம் 1.5 மணி நேரம், அபிஜித் முகூர்த்தம் அரை மணி நேரம், கோதுளி முகூர்த்தம் 1 மணி நேரம். இந்த கோதுளி முகூர்த்தம் என்றால் என்ன? ஏன் கோதுளின்னு பேர் வந்துச்சு? முகூர்த்தங்கள் 3 வகை: அதிகாலை, மதியம், மாலை. 3 பிரிவா பிரிச்சிருக்கான். கோணம் பசு, துளினா அதோட தூசி. பசுவினுடைய தூசி புனிதமானது. பசுமாடு முன்னாடி போயிட்டு இருக்கோம், அது அந்த இதை எடுத்து அந்த தூசி விழுகும். அந்த தூசி இது பண்ணா செய்வினை தோஷம் நீங்கும். செய்வினை கோளாறு உள்ளவர்கள், தீராத நோய் உள்ளவர்கள், பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தவிப்பவர்கள், நீங்க எல்லாம் அந்த பசுக்கள் முன்னாடி அனுப்பிச்சு அந்த தூசி உங்க மேல படுற மாதிரி போங்க, உங்க பிரச்சனை தீரும். நடக்காத கல்யாணம் நடக்கும், தீராத நோய் தீரும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நற்பலன் கிடைக்கும், வழக்குகளில் வெற்றி பெறலாம் நியாயமாக இருந்தால். இப்ப வழக்கெல்லாம் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம். கோர்ட்டை பொறுத்தளவில் பொய் தான் ஜெயிக்கும், உண்மை ஜெயிக்காது. ஏன்னா எந்த வக்கீலும் பொய் சொல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஆனால் அந்த பொய் சொல்ற வக்கீலையும் இந்த டைத்தில் நீங்க போய் அந்த பசு விட்டு ஆசிடுவாங்கன்னா அவன் வாய் குளறி பேசிடுவான், அதில் ஏதாவது மறந்துட்டு விட்டுருவான். கோதுளி முகூர்த்தம் டைம் சாயந்தரம் 5:30 to 6:30. அப்ப அந்த மாடுகள்லாம் போய் வீட்டில் அடையிற நேரம் அந்த மாலை நேரம். எங்கேயோ மலையெல்லாம் மேயும், மலையில் மேய்ஞ்சிட்டு அந்த அப்படியே அந்த மாடுகள் வரும், பசுக்கள். இது எங்க கிராமத்துக்கு போனால் தான் கிடைக்கும். அந்த தூசு மண்ணில் நடந்தால் தான் கிடைக்கும். இப்போ தொலைவி பாருங்க, கோதுளி முகூர்த்தம் வேலை செய்யும். அப்போ மாடுகள், அது பசுமாடு இருக்கும், காளை மாடு இருக்கும், அது போயிட்டே இருக்கும் டைம். இப்போ பெரும்பாலும் இந்த தேனி சேலம் போனீங்கன்னா மாடுகளை பண்ண மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு இதில் அடைச்சி வச்சிருப்பாங்க, கடை விடுவோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல போய் பாருங்க. இது எவ்வளவு நாள் செய்யணும்? மினிமம் 16 நாள் அல்லது 21 நாள் செய்யணும். அப்ப 16 நாளோ அல்லது 21 நாளோ, மேக்சிமம் 30 நாளோ நீங்க இந்த மாதிரி போய் அந்த மாடு முன்னாடி போக, பசு மாடும் காளை மாடும் முன்னாடி போக, அந்த தூசி உங்க மேல பட்டால் உங்களுடைய துன்பம் விலகும், துயரம் விலகும், பிரச்சனை ஒளியும். செஞ்சு பாருங்க. இன்னொன்னு, இந்த மாடுகளை ஓடிட்டு போறாங்க பாருங்க, அவங்க பாருங்க, ஒன்று சைடில் போவாங்க, இன்னும் முன்னாடி போவாங்க, யாரோ ஒரு கடைசியில் வருவான். அந்த கடைசியில் வர பாருங்க, கண்டிப்பாக பிக்கப் ஆயிடுவான். ஏன்னா தூசி மேலே படும், பட அவன் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவான். இந்த சைடில் போகிறது, அந்த சைடு அவனும் இதாக வராது. அந்த தூசி அவன் மேலே படணும். இப்போ மாடு பின்னாடி போகும், அந்த தூசி பின்னாடி வரும், அது படணும் அவங்க மேலே. அதான் கோதுளி முகூர்த்தம். எல்லாமே முகூர்த்தம். முகூர்த்தம்னா என்ன? நல்ல நேரம் அர்த்தம். முகூர்த்தங்கிறது நல்ல நேரம். முகூர்த்தங்கிறது சமஸ்கிருதம், தமிழ் நல்ல நேரம் அப்படிங்கிறது முகூர்த்தம். அப்ப பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா நல்ல நேரம், அபிஜித் முகூர்த்தம் நல்ல நேரம், கோதுளி முகூர்த்தம் நல்ல நேரம். அதிகாலைக்கும் சொல்லியாச்சு, மதியத்துக்கும் சொல்லியாச்சு, சாயந்தரத்துக்கும் சொல்லியாச்சு. இதெல்லாம் நடைமுறையில் எளிமையானது, ஆனால் வலிமையான பலன்களை தரக்கூடியது. அப்ப அந்த கோதுளி முகூர்த்தம் கோண பசுன்னு சொன்னேன், துளினாத தூசின்னு சொன்னேன், அது நம்ம மேல படுறது ஒரு விசேஷம் சொன்னேன். இதை எத்தனை ஜோதிடர்களுக்கு தெரியும்?
இது வரைக்கும் எத்தனை ஜோல் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? என்ன காரணம்? சொல்ல முடியாது. தெரிஞ்சா தானே சொல்றதுக்கு. இதெல்லாம் வந்து என்ன, நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த பொக்கிஷம். இதை சொல்லாம என்னென்னமோ சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு வியூஸ் வர மாட்டேங்குது. எனக்கு வியூஸ் வர வேண்டிய தேவையில்லை. என்னுடைய கருத்தை பார்த்து பின்பற்றி ஒரு 10 பேர், ஒரு 100 பேர், ஒரு 1000 பேர் பிக்கப் பண்ண அதே போதும். ஒரு ஆள் கேட்டார், அதனால பய இதுவும் இல்லை, என்னுடைய கருத்தை நான் போடுவேன்னு சொன்னேன். இந்த மாதிரி கருத்துக்களை போடுற தைரியம் இருக்கா? இனி கருத்து இருக்கு, இனி அட்டகாச கருமான கருத்துல இருக்கு, தன்னால் வியூஸ் பிச்சுக்கிட்டு போகும், அந்த அளவுக்கு செய்ய போறேன். ஆனால் சப்ஸ்கிரைப் இதை விட பட்டை கலப்புற மாதிரி செய்ய போறேன். எப்படி செய்யணுங்கிற எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சிருக்கிறேன். ஆனால் நல்ல கருத்துக்கள் முதல்ல நம்ம பதிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அதான் இந்த முகூர்த்த நேரங்கள். அப்போ இந்த முகூர்த்த நேரங்கள் உங்களுடைய வெற்றி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய நேரங்கள். அப்போ பிரம்ம முகூர்த்தமோ, அபிஜித் முகூர்த்தமோ, கோதலி முகூர்த்தமோ உங்களை உயர்வுக்கு கொண்டு போகக்கூடியது. அதை எதற்கு பயன்படுத்தணும் அதை வந்து இப்போ நான் விரிவாக சொல்லிட்டேன், விளக்கமாக சொல்லிட்டேன். அப்போ இது பின்பற்றது உங்களுடைய கடமை. அப்போ அந்த பசுவை இப்போ சொல்லுவோம், பசுவோட அந்த பின்னாடி வச்சு பூஜை பண்ணுவோம். அது பசு வந்து காமதேனா நினைச்சு நம்ம பூஜை பண்றோம். எதுக்கு தெரியுங்களா? அந்த செல்வம் செல்வாக்கு நிலைக்கிறதுக்காக பசு பூஜை. அப்ப ஒரு பசுவுக்கு எவ்வளவுனா எத்தனை பசு போகுது? பசுவின் பின்புறத்தில் லட்சுமி வாழ்றா. அப்ப அந்த பூஜை பண்ணிட்டு பசுவோட பின்புறத்துல தான் அந்த இதை காட்டுவாங்க. பின்புறம் என்ன? பசுவோட பின்புறம் பசுவுடைய இனவு பெருக்க உறுப்பு இருக்கும். அதைத்தான் கும்பிடுறான், அதை கும்பிட சொல்றான். அவ போறப்ப ஒண்ணு கிடைக்கும், அந்த தூசல படும், அது அப்படியே வரும். அப்ப கோமியம் இப்ப வந்து ஒரு கிரகப்பிரவேசம் தீர்த்தம் தெளிக்க கோமியம் தெளிக்க சொல்லுவாங்க. அந்த கோமியத்துக்கு வேல்யூ உண்டு. சும்மா நம்ம முன்னோர்கள் இழிச்ச வாயில்கள் அல்ல. அப்ப அந்த பசு அந்த நடந்து போறப்ப ஒண்ணுக்கு சாணியெல்லாம் போடுறப்ப அது மிதிக்கும். சும்மா கோதலின்னு அது கிடையாது. அந்த ஒண்ணுக்கு சாணியெல்லாம் மிதிச்சு நடக்க அது தூசி ஒட்டி அப்படியே பின்னாடி வரும். நம்ம பின்னாடி போகணும். அது நம்ம மேல பட்டால் நமக்கு புண்ணியம். போய் கோமியத்தை குடிக்கணும், சாணியை திங்கணும் நான் சொல்லல. அந்த இது பட்டால், அந்த காத்து பட்டால் மாறும். இப்ப மல்லிகை பூ இருக்கும், அந்த செடியில் போன வாசம் வரும். ஏன்? மோந்து வரல, சும்மா பக்கத்தில் போனவே அந்த வாசம் வரும். அந்த மாதிரி தான் இந்த கோதலி முகூர்த்தம். பசுவினுடைய சாணி, பசுவுடைய கோமியம், பசுவுடைய கால் தூசி கலந்து வரும். அது நம்ம மேல படும், அது ஒரு புண்ணியம். காற்று, வாயு பகவான் அதை கொண்டு நம்ம மேல சேர்த்துறாரு. இனம் புரியாத ஒரு மாற்றம் நம்ம உடம்புல ஏற்படும். போய் பாருங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். கோதலி முகூர்த்தத்தை பின்பற்றி நீங்கள் கோடீஸ்வரனாக ஆகலாம். அப்ப கோடீஸ்வரன் ஆகணும், கோதலி முகூர்த்தத்தை பின்பற்றுங்கள். கோதலி முகூர்த்தத்துக்கு உண்டான இந்த மாதிரி இதை செய்யணும். அப்ப உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு தீர்க்க முடியல, தீராத பிரச்சனை, கோதலி முகூர்த்தத்தில் பசுவின் அந்த தூய காற்றை உங்கள் மேல் படும்படி நடந்து கொள்ளுங்கள். கண்டிப்பா நல்லது நடக்கும். இதை இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப இந்த பசு இந்த கூட்டம் ஒன்றும் வரலைன்னா தினமும் பசுவுக்கு காலையில சாயந்தரம் அந்த 5 to 6 நீங்க பூஜை பண்ணலாம். அந்த டயத்துல அங்க போய் நீங்க நிக்கலாம், அந்த வாசம் மேல படும். அதுவும் உங்களுக்கு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும், கோடீஸ்வரனாகும். நன்றி, வணக்கம். ஓம் நமசிவாய வாழ்க. கிருஷ்ணார்ப்பணம்.